Assalamualaikum warahmatullahi wabarakatuh. A'udzu billahi minasyaitonir rajim. Bismillahirrahmanirrahim. Innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udzu billahi min shururi anfusina wa sayyiati a'malina may yahdihillahu fala mudilla lahu wa may yudlil fala hadiya lahu. Rabbi shrah li sadri wa yassir li amri wahlul 'uqdatam min lisani yafqahu qawli. Rabbana zidna ilma, Rabbana zidna ilma, Rabbana zidna ilma. என் அன்பிற்குரிய சகோதரிகளை, பரபரப்பாக இயங்கும் தற்காலிக சூழ்நிலையில் மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் பல விஷயங்களை மறந்து பல விஷயங்களை பற்றி நினைவில்லாத நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்பக்கூடிய நாம் அல்லாஹ் தாலா நமக்கு கட்டளையிட்டதை மறந்து விட்ட நிலையில் இவ்வுலக வாழ்க்கையில் மூழ்கி கொண்டிருக்கின்றோம். எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், தவறான ஆசைகளை தகர்க்கக்கூடிய மரணத்தை பற்றி அதிகமாக நினைவு கூறுங்கள் என்று கூறியிருக்கின்றார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அதாவது அகல் யுத்தத்தின் போது சஹாபாக்கள் அனைவரும் ஒட்டிய வயிறோடும் மெலிந்த மேனியோடும் இருக்கக்கூடிய நேரத்துல சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க, வாழ்க்கை என்பது மறுமை வாழ்க்கைதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அன்சாரிகளுக்கும் முஹாஜிர்களுக்கும் அல்லாஹ் தாலா நன்மையை வழங்குவானாக அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இன்னும் அல்லாஹ் தாலா தன்னுடைய திருமறையில சொல்றான், அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த. இந்த வசனம் எதுலனா சூரத்துல் முல்க்ல 67வது அத்தியாயம் 2வது வசனமா இடம்பெறுது. மரணத்தையும் வாழ்வையும் அவனே படைத்தான் அப்படின்னு அல்லாஹ் தாலா தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுறான். இந்த இடத்துல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அல்லாஹ் முதல்ல எதை முற்படுத்தி சொல்றான்னா மரணத்தை தான் முற்படுத்தி சொல்றான். அல்லதி ஹலக்கல் மௌத்த, நாம மரணத்தை ஏற்படுத்தினோம், அதுக்கு அடுத்துதான் வல் ஹயாத்த அப்படின்னு சொல்றான். அப்போ மரணத்திற்கு பிறகு இருக்கக்கூடிய வாழ்க்கை தான் என்னது, ஒரு நிலையான வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் இந்த இடத்துல உறுதியா சொல்லி காட்டுறான். ஆனா நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், இன்னைக்கு நாம வாழக்கூடிய இந்த வாழ்க்கையோட நம்மளோட வாழ்நாள் முடிஞ்சிரும், மௌத்துக்கு பிறகு தானே, அதை நம்ம பார்த்துக்கலாம், என்ன ஏதோ ஒன்று தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், இதனால நம்ம சொர்க்கம் போயிடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட இருக்கக்கூடிய நம்மள பலர் ஏதோ ஒரு அமல் செய்யறதுனால நம்ம சொர்க்கத்துக்கு போயிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா மரணத்துக்கு பிறகுதான் நமக்கு நிலையான வாழ்க்கை இருக்கு. இத பத்தி தான் இன்னைக்கு நான் பேச வந்திருக்கிறேன். அதாவது அந்த மன்னரையுடைய நெருக்கடியான வாழ்க்கையை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் இத பத்தி என்ன சொல்றாங்கன்றதை நாம இப்ப பார்க்கலாம். மன்னரை வேதனை, அதாவது ஒரு மனிதன் மரணித்த பிறகு அவனுக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை தான் என்னது, மன்னரை வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில நாம கபூர்ல வைக்கப்பட்ட உடனே நம்முடைய வாழ்நாள் தொடக்கமாயிருது. இந்த உலக வாழ்க்கைக்கும் மறுமைக்கும் இடைப்பட்ட வாழ்க்கை தான் இந்த பர்சஹ் வாழ்க்கை. இந்த பர்சஹ் வாழ்க்கை என்பது நமக்கு சிறந்த வாழ்க்கையாக அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா நம்முடைய வாழ்நாள் ஃபுல்லா செம்மையா அமைஞ்சிரும். ஒரு தீமையான அடியான், தீமையை செய்யக்கூடிய ஒரு அடியான், அப்படிப்பட்ட ஒரு அடியான் தவறு செய்ததோட காரணமா அவனுடைய அந்த மன்னரை கபூர்ல விசாரணை ஆரம்பிக்கப்படுது. அந்த விசாரணை அவனுக்கு விசாரிக்கப்பட்டு தண்டனை வழங்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா அவனுடைய தண்டனை எதன் வரையும் அப்படின்னு சொன்னா நாளைக்கு மறுமை நாள் வரைக்கும் அவனுக்கு அந்த தண்டனை தொடர்ச்சியா வழங்கப்பட்டுட்டே இருக்கும். இததான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காமிக்கிறாங்க. அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கிட்ட 2 யூத மூதாட்டிகள் அவங்க முன்னாடி பேசிட்டு இருக்காங்க. இந்த செய்தி புகாரியில 6366வது செய்தியா இடம்பெறுது. என்னன்னா அந்த 2 யூத மூதாட்டிகள் பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்கன்னா, மன்னரையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் வேதனை செய்யப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன பண்றாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட கேக்குறாங்க, இந்த மாதிரி மதீனா யூத மூதாட்டிகள் 2 பேர் பேசிட்டு இருந்தாங்க, இது உண்மையா அப்படின்னு கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பதில் சொல்றாங்க. எப்படின்னா, ஒரு மனிதன் இறந்த பிறகு கபூரில் வைத்த பிறகு விசாரிக்கப்படும். அவன் நன்மை செய்து இருந்தால் அவனுக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், இல்லை என்றால் அவன் தீமை செய்திருந்தால் அவனுக்கு அங்கிருந்தே வேதனை ஆரம்பமாகிவிடும் அப்படின்னு சொல்றாங்க.
இன்னும் அல்லாஹு தாலா சூரத்து தாஹல 124வது வசனத்துல சொல்றான், ஒமன் அஹ்ரத அவிக்ரி அப்படின்னு சொல்றான். நிச்சயமாக எனது போதனையை புறக்கணிப்பவனுக்கு நெருக்கடியான வாழ்க்கை உண்டு அப்படின்னு சொல்றான். இன்னைக்கு நம்முடைய நிலைமை எப்படி இருக்கு? புறக்கணிக்க கூடியவர்களா எந்த அளவுக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா, நம்ம எதுக்காக படைக்கப்பட்டிருக்கோம், எதுக்காக நம்மள அனுப்பிடுறான், நம்முடைய இலக்கு என்ன, எல்லாத்தையும் மறந்த மனிதர்களா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அததான் அல்லாஹ் சொல்றான், என்னோட போதனையை புறக்கணிக்கிறாயா, உன்னுடைய வாழ்க்கை நெருக்கடியான வாழ்க்கை தான் அப்படின்னு சொல்றான். நாம நினைச்சிட்டு இருக்கோம், இந்த உலகத்துல நான் கஷ்டப்படுறேன், நாளைக்கு என்னை போய் மண்ணறையில வச்ச உடனே நான் நல்லபடியா இருந்துருவேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். எந்த ஒரு நன்மையுமே செய்யாம நாளைக்கு நம்முடைய வாழ்க்கை சிறந்ததாக இருக்கும்னு நம்ம சொல்ல முடியுமா? மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய ஒவ்வொரு உரையிலுமே அஸ்மா பின் அபிபக்கர் அவர்கள் வந்து அறிவிக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய ஒவ்வொரு உரைகள் நிகழ்த்தும் போதும் அவங்க வந்து மன்னரை பத்தி பேசுவாங்களாம். மன்னரை பத்தி பேசும்போது அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே கதறி அழுவாங்களாம். அதை கேட்டு மக்கள் எல்லாரும் கதறி அழுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இன்னைக்கு நம்முடைய அழுகையா இருக்கட்டும், நம்முடைய கதறலா இருக்கட்டும், எதுக்காக இருக்கு? இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு எதுவும் கிடைக்கலையா, அது கழுவுறோம். பொருளாதாரத்துல எதுவும் சிக்கலா, அது கழுவுறோம். கணவனோட சண்டையா, அது கழுவுறோம். என்னைக்காவது நாளைக்கு நம்மளை போய் கபூர்ல வச்ச உடனே என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னு நினைச்சு அழுதுருப்போமா? ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அந்த மக்கள் மன்னரையை நினைச்சு கதறி அழுவாங்கன்னு சொல்றத நம்ம கேள்விப்படுறோம். அன்பான சகோதரிகளே, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நம்முடைய வாழ்க்கை, அந்த மன்னரை வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காக நாம வாழ்றோமா? நம்முடைய தவணை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு சொன்னா ஒரு நொடி முந்தாது, பிந்தவும் செய்யாது. நாம என்ன நினைக்கிறோம்? என்னுடைய வாழ்க்கை இன்னும் கொஞ்ச நாள் தான் வாழ்வேன், வயசு என்ன, 35 வயசு ஆகுது, 25 வயசு ஆகுது, 40 ஆகுது, நான் 60 வயசு வரை வாழ்வேன், எங்க குடும்பத்துல எல்லாம் 80 வயசு வரை எங்க ஜீன் படி நாங்க இருப்போம் அப்படின்னு ஏதாவது சொல்ல முடியுமா? ஏதாவது அல்லாஹ் தஆலா நமக்கு ஏதாவது வாக்குறுதி கொடுத்திருக்கானா? இல்ல. நமக்கு நியமிக்கப்பட்ட அந்த மலக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா நம்முடைய வாழ்நாள் முந்தவும் செய்யாது, பிந்தவும் செய்யாது. இன்னும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு திர்மிதியில 2230வது செய்தியாக சொல்றாங்க. என்னன்னா, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கபூரை பத்தி பேசும்போது தன்னுடைய தாடி முடி எல்லாம் நனையக்கூடிய அளவுக்கு அழுவாங்களாம். அப்படி அழுவக்கூடிய உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பார்த்து மக்கள்லாம் கேக்குறாங்க, சொர்க்க நரகத்தை பத்தி நீங்க சொல்லும்போது இப்படி அழுகலையே, ஆனா கபூரை பத்தி பேசும்போது நீங்க ஏன் இப்படி அழுவுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பதிலளிக்கிறாங்க, ஒருவனுடைய வாழ்க்கையுடைய ஆரம்பமே இந்த மன்னரை தான். இந்த மன்னரை வாழ்க்கை அவனுக்கு வந்து சிறந்ததாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அவன் மறுமையில் செல்லக்கூடிய இடம் சிறப்பாக இருக்கும். இது மன்னரை வாழ்க்கை அவனுக்கு தண்டிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா மறுமை நாள் வரை அவனுடைய தண்டனை நீண்டு கொண்டே இருக்கும் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றதா நான் கேட்டிருக்கேன். அதாவது, நான் பார்த்த காட்சிகளிலேயே மிகவும் பயங்கரமான ஒரு காட்சி என்ன அப்படின்னா அது மன்னரை காட்சி தான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொல்லியிருக்காங்க. மன்னரை காட்சியை தான் நான் பார்த்த காட்சிகளிலே மிகவும் பயங்கர காட்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு மனிதன் இறந்த பிறகு அடக்கம் செய்யப்படுறான். அந்த மனிதன் அடக்கம் செய்யப்பட்டு கபூர்ல வச்ச உடனே அவருடைய தோழர்கள்லாம் அங்க நிப்பாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, அந்த மரணித்தவருடைய மரணத்தின் அருகில் நின்று பிரார்த்தனை செய்யுங்க. ஏன்னா உங்களுடைய தோழர் இப்போதுதான் விசாரிக்கப்படுகின்றார். அவருடைய முடிவு என்னது, அவருடைய விசாரணையின் போது அவருடைய பதில்கள் உறுதியாக இருக்கட்டும் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மரணித்தவருக்காக பிரார்த்தனை செய்ய சொல்றாங்க. அப்போ அந்த அளவுக்கு அந்த பிரார்த்தனை ரொம்ப முக்கியமா இருக்கு. இன்னைக்கு நாம நம்முடைய தோழரை கபூர்ல அடக்கம் பண்ணிட்டு வந்தோம்னு சொல்லி சொன்னா எத்தனை பேர் அந்த கபூர் பக்கத்துல நின்னு பிரார்த்தனை செய்யறாங்க?
அங்க போய் நின்னுட்டு பேசுறது. என்னப்பா உன்னை போன மாசம் பார்த்துட்டு போனது, இத்தனை நாள் உன்னை பார்க்கலையே, நீ பர்ச்சேஸ்க்கு எங்க போன, வியாபாரத்துக்காக நீ எங்க போன அப்படின்ட்டு தன்னுடைய தொழில் ரீதியான பேச்சையும் தன்னுடைய குடும்ப ரீதியான பேச்சையும் அந்த கபுர்ஸ்தான்ல, அதாவது மண்ணறையில போய் மக்கள் இது மாதிரி பேசிட்டு இருக்காங்க. நம்மள எத்தனை பேருக்கு அந்த கபுர்ஸ்தானுக்கு போனாலோ அல்லது அந்த கபுர்ஸ்தானை தாண்டி போனாலோ நாளைக்கு நம்மளும் இப்படிதான் அடக்கம் செய்யப்படுவோம் அப்படின்னு நம்மள எத்தனை பேர் நினைச்சு அழுதுருக்கோன்னு நினைச்சு பாருங்க சகோதரிகளே. நம்மளுக்கு என்ன, அல்லாஹ் தாலா மலக்குகள் மூலமாக ஒரு 3 கேள்வி கேட்க போறான். உன்னுடைய இறைவன் யாருன்னு கேட்பான், உன்னுடைய மார்க்கம் என்னன்னு கேட்பான், உன்னுடைய தூதர் என்ன யாருன்னு கேட்பான். இதுதானே, இது எல்கேஜி புள்ள கூட சொல்லிரும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அல்லாஹ்வுடைய பிடி மிகவும் ஒரு பயங்கரமான பிடியாக இருக்கும். அதை சிந்திச்சு வாழக்கூடியவர்களாக இருக்கணும். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு அடியான் கபூரில் வைக்கப்பட்டவுடன் கருத்த நிறமுடைய நீல கண்களை கொண்ட மலக்குகள் வருவார்கள். மலக்குகள் வந்து அவங்க இது மாதிரி கேள்வி கேட்பாங்களாம். இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள காமிச்சு, இவரை பத்தி நீ என்ன நினைக்கிற, இவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களாம். அப்போ நல்ல அடியானா இருந்தா என்னது நல்ல அழகான முறையில பதில் சொல்லிடுவானா. இது தீமை செய்த ஒரு அடியானா இருந்தா அவனுடைய பதில் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, உலகத்துல மக்கள் இவரை பத்தி ஏதோ பேசிட்டு இருந்தாங்க, மத்தபடி எனக்கு இவரை பத்தி எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீமை செய்த அடியானுடைய பதில் அப்படி இருக்குமா. உடனே அந்த மலக்குகள் என்ன செய்வாங்களாம், பூமியை பார்த்து கட்டளையிடுவார்களாம். எப்படின்னா, பூமியே இவர்களை நீ நெருக்குவாயாக அப்படின்னு சொல்லிட்டு கட்டளையிடப்படுமா. இந்த வசனம் இந்த ஹதீஸ் வந்து திர்மிதியில 991வது செய்தியா இடம்பெறுது. ஒரு நெருக்கம், இன்னைக்கு நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில ஒரு கூட்ட நெரிசல்ட்டு நம்ம போயிட்டு வந்தோம்னா அந்த நெருக்கத்தை நம்மளால தாங்க முடியல. உதாரணத்துக்கு சொல்ல போனா, ஒரு பெட்ஷீட்டை ஃபுல்லா நம்மளால போத்திட்டு ஒரு 10-20 நிமிஷம் இந்த ஒரு வெயில் காலத்துல நம்மளால கண்டினியூஸா தூங்க முடியல. அதுக்கு மேல நமக்கு மூச்சு திணறல் மாதிரி, மூச்சு முட்டிட்டு ஒரு மாதிரி வந்துருது. அப்போ அல்லாஹு தாலாவுடைய கட்டளை என்னவா இருக்கு, முகமது நபியை புறக்கணிக்க கூடியவனுக்கு அந்த பூமியை நெருக்க வைக்க செய்கின்றான். மேலும் அன்பிற்கினிய சகோதரிகளே, நாம வாழ்றோம், எவ்வளவோ விஷயங்களை உலக ஆசையில மூழ்கி கொண்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். மார்க்கத்தை புறக்கணிக்கிறோம். என்ன போதனை சொல்லப்பட்டிருக்கு, அல்லாஹ் நமக்கு என்ன விதிச்சிருக்கிறா, அதை எதுவுமே நம்ம காதுல வாங்குறதே இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, கபூரில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்றவங்களுக்கு மறுமை நாள் வரை வேதனை இல்லை. ஆனால் பதில் சொல்லாம இருக்கும் அடியானுக்கு அவனுடைய பிடரியில் சுத்தியலை வைத்து அடிக்கப்படும். அதனால் என்னது, அவனுடைய தலை வந்து சுக்கு நூற ஆகிடுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த வேதனை எதன் வரையும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, நாளைக்கு மறுமை நாள் வரை இந்த வேதனை கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்குமா அப்படின்னு அல்லாஹ்வோட தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருடைய அச்சத்தை பத்தியும் சொல்லி காட்டுறாங்க. எல்லாருக்கும் என்ன ஒரு மன கஷ்டம் இப்ப இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இவ்வளோ வருஷமா நோன்பு வந்துச்சு, அதை வந்து மழை காலத்துலயும் குளிர்காலத்துலயும் வந்துச்சு. இப்போ ஒரு 4 வருஷமா எப்படி வந்துட்டு இருக்கு, அக்னி வெயில்ல வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு கவலை நம்மளால வைக்க முடியலையே, நம்மளால முடியலையே, ரொம்ப தாகமா இருக்கு, ரொம்ப பசியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் புலம்புறோம். இப்படி புலம்புற நம்ம இப்பெல்லாம் ஏசி இல்லாத வீடு இல்ல, ஒரு சில வீடுகளை தவிர. ஆனா ஒரு சில வீட்டுல 2 ஃபேன் இல்லாத வீடே இல்ல இப்ப எல்லாம் மோஸ்ட்லி. இப்படி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா நாளைக்கு கபூர்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அந்த தீமையான அடியானுக்கு அல்லாஹ் என்ன செய்வானா, இவனுக்கு நெருப்பாலான ஆடையை அணிவிக்க சொல்வானா. மேலும் அந்த வானத்திலிருந்து நரகத்தின் வாசலை இவனை நோக்கி திறந்து விடுங்கள் அப்படின்னு வானிலிருந்து ஒருத்தவங்க சொல்லுவாங்களாம். அந்த வானிலிருந்து சூடும் ஜுவாலையும் கொண்ட நெருப்பு அவனை வந்து அடையும், அவனுடைய ஒவ்வொரு எலும்பும் ஒன்றோடு ஒன்றாக பின்னிக் கொள்ளும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது சூரா காஃபிர்ல 40வது அத்தியாயம் 46வது வசனமா வந்திருக்கு. என்னன்னா, மறுமை வரும் வரை அவர்கள் காலையிலும் மாலையிலும் நரக நெருப்பின் முன் கொண்டு வரப்படுவார்கள். இன்னும் மறுமை நாள் வரும்போது ஃபிரௌனின் கூட்டத்தாரை கடுமையான வேதனையில் புகுத்துவார்கள் அப்படின்னு. மேலும் அவனிடம் கண் தெரியாத வாய் பேசாத மலக்குமார்கள் நியமிக்கப்பட்டு அவருக்கு தன்னுடைய கையில் சுத்தியல் வைத்து கொண்டு இருப்பார். அந்த சுத்தியலால மலையின் மேல அடிச்சா கூட அந்த மலை கூட மண்ணாகிருமா. அப்படிப்பட்ட ஒரு சுத்தியலை வச்சு
அந்த மனிதனுடைய பிடரியிலேயே அடிப்பாங்களாம். இந்த வேதனை நாளைக்கு எதுவரை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா மறுமை நாள் வரை இருக்குமா. இது பரா இப்னு ஆசிஃப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி. அபுதாவுத்ல 4127வது செய்தி இடம்பெறுது. இன்னைக்கு வெயில் தாங்க முடியலன்ட்டு போயிட்டு நம்ம காட்டன் ட்ரெஸ் வாங்குறோம், கலர் ஆடைய தேடி தேடி வாங்குறோம். வெயில் தாங்கல அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் ஐஸ் வாட்டர் வச்சு அதை தண்ணியில மிக்ஸ் பண்ணி நம்மள நிறைய பேர் குளிக்கிறதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இப்படி செய்யற நம்ம இந்த நிரந்தரமே இல்லாத வாழ்க்கைக்காக சொகுச விரும்பக்கூடிய நம்ம மறுமை நாளுக்காக என்ன பண்ணிருக்கோம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சகோதரிகளை. கபூர் வேதனை யாருக்கெல்லாம் கொடுக்கப்படும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பட்டியல், அதாவது அவங்க உரை நிகழ்த்தும் போது என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு பட்டியலா போட்டு இருக்கு. அது என்னன்னா, ஒரு டைம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரயாணம் செஞ்சுட்டு போறாங்க. எது மேலனா ஒரு கோவேறு கழுதையின் மேல உட்காந்து பிரயாணம் செஞ்சுட்டு போகும்போது அவங்களுடைய அந்த வாகனம் என்ன ஆகுது அப்படின்னா மிரளுதான். அப்போ அது அந்த வாகனம் எதுகிட்ட போயிட்டு இருக்குன்னா ஒரு கபூரடி கிட்ட போயிட்டு இருக்கும்போது அந்த வாகனம் மிரளக்கூடிய நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இங்கு அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற 2 மண்ணறை வாசிகள் வேதனை செய்யப்படுகிறார்கள். எதன் காரணமாக அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, சிறுநீர் கழிக்கும் போது சுத்தம் செய்யாதவர், இன்னொருவர் கோல் சொல்லி திரிந்தவர் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்கன்னா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய பேர்ச்சம்பழம் மட்டை இருக்குல்ல, அதை 2 எடுத்து அந்த கபருடைய மேல சொருகி வைக்கிறாங்க. அப்போ அதை பார்த்துட்டு நபித்தோழர்கள் சஹாபாக்கள் எல்லாரும் கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ் ஏன் இப்படி வைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த பேர்ச்சம்பழம் மட்டையோட ஈரம் காயிற வரை அவங்களோட வேதனை அவங்கள வேதனையில இருந்து காப்பாத்துவோம் அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம நினைக்கிறோம் சிறுநீர் கழிச்சிட்டு சுத்தம் செய்யாது ஒரு சின்ன விஷயம் தானே அப்படின்னு. இப்னு மாஜால் இடம்பெறக்கூடிய செய்தி என்னன்னா, கபூர்ல அதிகமான வேதனை யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சிறுநீர் கழிச்சிட்டு சுத்தம் செய்யாதவங்களுக்கு தான் அதிகமான வேதனை. மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க புகாரில 1386வது செய்தியாக இடம்பெறுது. ரசூல்லா ஃபஜ்ர் தொழுதுட்டு வந்த உடனே மக்கள் மத்தியில கேட்பாங்களாம், இன்று இரவு யாராவது கனவு கண்டீர்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களாம். சமுரா இப்னு ஜுந்துப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கூட செய்தியா இது இடம்பெறுது. யாரும் கனவு கண்டாங்க அப்படின்னா சொல்லுவாங்க, இல்ல அப்படின்னா மக்கள் எல்லாம் ரசூல்லாவை நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களாம். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, என்னை 2 மனிதர்கள் புனித பூமிக்கு அழைத்து செல்றாங்க. அப்படி அழைத்து செல்லும் போது அங்கு சில வகையான மக்கள்கள் வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த வேதனை எப்படிப்பட்ட வேதனை என்று சொன்னால், முதலாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கறாங்க, முதலாவதாக ஒரு மனிதர் வேதனை செய்யப்படுறாங்க. எப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, அவர் உட்கார்ந்துட்டு இருக்காரு, அவர் தாடையில இரும்பிலான கொக்கி சொருகப்படுது. அந்த இரும்பிலான கொக்கி சொருகப்பட்ட உடனே பிடரி வழியா வருது, அப்படி கிழிக்கப்படுது. தன்னுடைய தாடை கிழிக்கப்பட்டு வேதனை செய்யப்படுறாரு. அதுக்கப்புறம் உடனே தன்னுடைய தாடை சரியாகுது. மீண்டும் 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 இப்படி ஒருவர் வேதனை செய்யப்படுகிறார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்கள் யாருன்னு சொல்லிட்டு அந்த மனிதரை பத்தி கேக்குறாங்க. உடனே அந்த மனிதர் நடங்க அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கூட்டிட்டு போறாங்க. ஒரு தரப்பு மக்களை பாக்குறாங்க. அந்த மக்களை பார்க்கும்போது அவர்கள் ஒரு இரத்த வெள்ளத்துல நீந்தக்கூடிய ஒரு ஆத்துல கிடக்குறாங்க. அந்த இரத்த ஆத்துல இருந்து வெளியே வரவே முடியல. வர முயற்சிக்கிறாங்க. ஆனா அப்படி முயற்சி செய்யும் போது கல் இருக்குல்ல, கற்கள், அந்த கற்களை கொண்டு அடிக்கிறாங்க. அப்படி அடிக்கப்படும் போது அவங்க மீண்டும் அந்த ஆத்துடைய கடைசிக்கே போறாங்க. மீண்டும் மீண்டும் இவ்வாறு வேதனை செய்யப்படுறாங்க. இவங்கெல்லாம் யாருன்னு சொல்லிட்டு கேட்கும்போது மறுபடியும் அந்த மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறாங்க. இந்த மாதிரி பல்வேறு வகையான வேதனைகள் செய்யப்படக்கூடிய மனிதர்களை அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காமிக்கிறாங்க. அப்படி காண்பிக்கப்படக்கூடிய நேரத்துல முதலாவதாக அந்த தாடை கிழிக்கப்பட்ட மனிதர் இருக்காரே, அவர் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த உலகத்துல வாழும்போது பொய் பேசி திரிந்து கொண்டிருந்தவர், சர்வசாதாரணமா பொய்யை பரப்பி கொண்டும் பொய்யை பேசிக்கொண்டும் இருந்த மனிதருக்கு இவ்வாறு வேதனை அளிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது சூரத்துல் ஜாசியால 145வது வசனமாக
45வது அத்தியாயம் 7வது வசனமாக இடம்பெறுது. என்னன்னா, அபாண்டமாக பொய் பேசும் ஒவ்வொரு பாவிக்கும் கேடுதான் அப்படின்னு. இன்னைக்கு ஒரு எடுப்புல இப்ப யாராச்சும் நமக்கு போன் பண்றாங்க அப்படின்னா, என்னம்மா வேலையா இருக்கியா, பிஸியா இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டு நம்ம ஃப்ரீயா தான் இருப்போம். ஆனா நம்ம என்ன சொல்லுவோம், ஆமா கொஞ்சம் பிஸியா இருக்கேன், அவங்க கிட்ட பேச பிடிக்காம நம்ம அப்படி ஒரு பொய்ய சொல்லிடுவோம். ஆனா இப்படி ஒரு அற்ப விஷயத்துக்கெல்லாம் பொய் சொல்லிட்டு நம்ம திரியிறோம். நம்மளை பார்த்து நம்ம பிள்ளைங்களும் பழகுறாங்க, நம்ம அம்மாவே பொய் சொல்றாங்க, நம்ம அத்தாவே பொய் சொல்றாங்க, நம்மளும் பொய் சொன்னா என்ன அப்படின்னு நம்மளை பார்த்து வளரக்கூடிய பிள்ளைங்களும் பொய் பேசி வளர்றாங்க. நாம நினைக்கிறோம் பொய் ஒரு சாதாரண விஷயம். ஆனா மறுமை நாள்ல பொய் பேசிய மனிதனுக்கு தாடை கிழிக்கப்பட்ட வேதனை கொடுக்கப்படுது. மேலும் அந்த இரத்த வெள்ளத்துல நீந்தினாங்களே அந்த மனிதர்கள் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, வட்டி வாங்கிய மனிதர்கள். சூரா பக்கரால 2வது அத்தியாயம் 275வது வசனமாக இடம்பெறுது. யார் வட்டி வாங்கி தின்கிறார்களோ அவர்கள் பிசாசு பிடித்தவனை போல் எழுப்பப்படுவார்கள் அப்படின்னு இந்த வசனம் இடம்பெறுது. இன்னைக்கு மக்கள் எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, வட்டியும் வியாபாரம் ஒண்ணுதான். என்னப்பா நீங்க எல்லாம் வட்டி வாங்காமலாம் வியாபாரம் பண்ண முடியுமா, எந்த காலத்துல இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சிலருடைய மனநிலை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, ஒரு அடகு வைக்கக்கூடிய நகைக்கடையில தானே போய் நகை அடகு வச்சாதானே அது வட்டி, இல்ல ஒரு கந்து வட்டிக்காரன் கிட்ட போயிட்டு நம்ம வட்டி வாங்கினாதானே அது வட்டி, இது மட்டும்தானே வட்டி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா சின்ன சின்ன விஷயங்கள் நினைக்கக்கூடிய, நான் லோன் தானே வாங்குறேன், இதுல ஒரே 1% தானே வட்டி போடுறாங்க, 0% இஎம்ஐ தானே இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க, இதெல்லாம் எப்படி வட்டி ஆகும்னு சொல்லிட்டு சாதாரண விஷயங்களை நினைக்கக்கூடிய அந்த வட்டிய தன்னுடைய வியாபாரத்தை பெருக்கிக் கொள்வதற்காக வாங்கக்கூடிய வட்டி, இது எல்லாமே வட்டியில தான் வரும். அவனுடைய அந்த வட்டி வாங்குபவனுடைய நிலை நாளைக்கு மறுமையில ரத்த வள்ளத்துல நீந்தக்கூடியவங்களா இருப்பாங்க. ரத்தம்னு சொன்னாலே யாராவது ரோட்ல அடிபட்டு கிடந்தாங்கன்னு சொல்லிட்டு சொன்னா ரத்தத்தை பார்த்தாலே ஒரு மாதிரி நடுக்கம் வந்துரும், ஒரு மாதிரி பயம் வந்துரும் அப்படின்னு இன்னைக்கு நம்மள நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஒரு இது இருக்கு. ஆனா நாளைக்கு அதனோட நிலை எப்படி இருக்கும்னு சொன்னா, அந்த ரத்த ஆத்துல நீந்தக்கூடிய நிலைமையாக இருக்கும். இன்னும் கபருடைய வாழ்க்கையை பத்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இருள் நிறைந்த வாழ்க்கைக்காக, அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல அந்த பள்ளியை தூய்மைக்காக நியமிக்கப்பட்டிருப்பாங்கல்ல துப்புரவு தொழிலாளி, அவங்கள ஆணோ ஒரு இளைஞனோ அப்படின்னு சொல்லிட்டு நியமிக்கப்படுறாங்க. அவங்க ஒரு நாள் மவுத்தாயிட்டாங்க. அந்த இறந்த செய்திய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட மக்கள் சொல்லல, ஒரு துப்புரவு தொழிலாளி தானே அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா இருந்துட்டாங்க. ஆனா அவங்கள தேடி பார்த்துட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்க அவங்கள காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்ப உடனே அவங்களுடைய கபூர் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டு அங்க போயிட்டு அவங்களுக்கு அந்த கபூருக்கு பக்கத்துல நின்று அவங்களுக்காக தொழுகை நடத்தி பிரார்த்தனை செய்யறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இந்த இருள் நிறைந்த கபூரில் இருந்த அல்லாஹ் தஆலா என்னுடைய தொழுகையின் மூலமாக இவருக்கு வெளிச்சத்தை கொடுப்பான் அப்படின்னு பிரார்த்தனை செய்யறாங்க. கபூரை பத்தி சொல்லும் போது இருள் நிறைந்த கபூர்னு சொல்றாங்க. கரண்ட் போயிடுச்சுன்னா நம்மளால வீட்டுல இருக்க முடியல, நம்மளை வச்சு நாளைக்கு மண்ணை போட்டு மூடிடுவாங்க. கபூர்ல அடக்கம் பண்ணிட்டு நமக்கு பாசத்துக்குரிய பிள்ளை, அன்பிற்குரிய தந்தை, அருமையான கணவர், இப்படி எல்லாருமே சேர்ந்து நாளைக்கு மண்ணறையில வச்சு நமக்கு மேல மண்ணை போட்டு மூடிட்டு போயிடுவாங்க. எந்த வெளிச்சமும் இருக்காது, எந்த ஒரு மூச்சும் நம்மளால வெளிப்படுத்த முடியாது. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒவ்வொரு தொழுகையிலும் கபூர் வேதனையை நினைத்து பிரார்த்தனை செய்ய சொல்றாங்க. நம்ம ஒவ்வொரு தொழுகையிலும் அத்தஹியாத்துடைய இறுதி இருப்புல பிரார்த்தனை செய்யணும் கபூருடைய வாழ்க்கைக்காக. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அதாபின் நார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்லான தொழுகையிலும் சுன்னத்தான ஒவ்வொரு தொழுகையிலும் நம்ம பிரார்த்தனை செய்யணும். இது முஸ்லீம்ல 1031வது செய்தியாக இடம்பெறுது. மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, தொழுகை முடிந்த பிறகும் கபூர் வேதனை நினைத்து பிரார்த்தனை செய்ய சொல்றாங்க. அன்பிற்கிரிய சகோதரிகளே, நாளை இந்த உலக வாழ்க்கை முடிந்தவுடன் தான் நம்முடைய நிரந்தர வாழ்வு ஆரம்பமாக இருக்கின்றது. அந்த நிரந்தர வாழ்க்கை சிறந்ததாக ஆக வேண்டும் என்று உங்கள் அனைவருக்காகவும் எல்லாம் வல்ல இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறேன். அந்த மன்னரையுடைய வாழ்க்கையை சிறந்ததாக அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹித் தவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.